வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் T20 கேன்பரால அன்பார்ச்சுனேட்லி மழைனால கேன்சல் ஆயிடுச்சு மக்களே. இந்தியா ஒரு சூப்பரான பொசிஷன்ல இருந்தாங்க மக்களே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சல் மார்ஷ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. சூரியகுமார் ஏதாவது டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் தான் எடுத்திருப்பாரு. சோ ப்ரிவியூல நான் சொன்ன இந்தியாவோட பிளேயிங் லெவன் தான் அவங்க விளையாடினாங்க. ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன்ல நான் வந்து ஷான் அபாட் வச்சிருந்தேன். பட் ஆஸ்திரேலியா வந்து ஜேவியர் பேர்லெட்டோட போனாங்க. சோ இந்தியா 97 for 1 at 9.4 overs. நடுவில் திருப்பி மழை வந்தது. 20 overs கேம் 18 overs கேமா மாறிச்சு. நினைச்சிருந்தா இந்தியா ஃபுல் 18 overs ஆடினாங்கன்னா 200 210 கூட அடிச்சிருப்பாங்க. 190 அடிச்சிருந்தா கூட டிஎல்எஸ் மெத்தட் மூலமா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரா வந்து அமைஞ்சிருக்கும். இந்த கேன்பரா விக்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவர் சைட்ல இருந்தது. இந்தியா கிட்ட 3 ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. டெஃபினட்டா இந்தியா டாமினேட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இந்த மேட்ச் கேன்சல் ஆனதுல பாத்தீங்கன்னா இந்தியா தான் கொஞ்சம் அப்செட்டா இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா தி ஹேட் ஆர்டினரி டேங்க. அந்த அளவுக்கு போலர்ஸ் சரியா போடல. ஏசலோட் ஓரளவுக்கு சுமாரா போட்டாரு. எலிஸ் ஒரு விக்கெட் எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப பூரா போட்டாரு. எராட்டிக்கா இருந்தாருன்னா கண்டிப்பா சொல்ல முடியும். சோ அடுத்த மேட்ச் மெல்போர்ன்ல அட்லீஸ்ட் மழை இல்லாம இருக்கணும். மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மேட்ச் கேன்சல் ஆனதுல நிஜமா ரொம்ப வருத்தமா இருக்கு மக்களே. கண்டிப்பா நீங்களும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.